பாருங்க. ஞான சபை பிள்ளைகளாக வந்து நம்மளை வந்து கடவுள் ஏற்றுக்கொண்டதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நம்ம பகவானுக்கு நன்றி சொல்லலாம். நம்ம இந்த குழந்தைங்களாம் வரதெல்லாம் குறிப்பிட தானே முடியும். எவ்வளோ பேருக்கு இது உள்ள நுழைய முடியுங்க? நம்ம எல்லாரும் ஒரே ஃபேமிலியாக உட்காந்துருக்கோம். இது அத்தனைக்கும் யார் காரணம் யோசனை பண்ணி பாருங்க. நம்ம வக்கீல் சந்திரசேகர் ஐயா தான். கடவுள் என்னைக்கோ சொல்லிட்டாருன்னா நாயக்கர்னா இன்னொன்று இப்பதான் எனக்கே தெரிஞ்சது. பகவானுடைய அப்பா பேர் கூட திம்ம நாயக்கரா பாருங்க. அந்த நாயக்கர்னால தான் இவரையும் தேர்ந்தெடுத்த நாயக்கர் நாயக்கர் கூப்பிடுவாரு. ஸோ நம்மளுக்கெல்லாம் வழிகாட்டி வந்து நம்ம வக்கீல் ஐயா தான். நீங்களாம் ரொம்ப பாக்கியசாலி. நான் என்னைக்கோ ஒரு நாள் வந்து இந்த விளக்கு பூஜையெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு போறவ தான் நான். ஒரு பாட்டு பாருங்க, நம்ம எழுப்புறதுக்கு பாருங்க. பூபாலம் கேட்கறது பூமகனே எழுந்துருட்டு கடவுளை கூப்பிடுறது வந்து நம்மளை எழுப்புற மாதிரி இருக்கு. அதே மாதிரி நம்ம வந்து என்ன கையேந்தி நிற்கிறேன் கருணை காட்டுங்கள். அடுத்த பாட்டு என்னென்ன பாட்டு பாருங்க. என் மூச்சு காற்று சத்துருவே வந்து எத்தனையோ லட்சம் பேர் அதை பார்த்தாச்சு. அந்த வியூவர்ஸ் போனீங்கன்னா எவ்வளோ. ஆனால் நம்மளுக்கு ஒன்றுமே தெரியாது. மூச்சு காற்றா என்ன இது அப்படின்னு யோசனை பண்ணிக்கிட்டு இருப்போம். கடவுள் நம்மெல்லாம் வந்து கடவுள் கூட வாழறோம். அவரோட ஸ்பரிசம் பட்டவங்க. மூச்சு காற்று வக்கீல் ஐயாவோட பசங்கெல்லாம் ரொம்ப கொடுத்து வச்ச பொண்ணுங்க எல்லாமே. கடவுள் வந்து அவர் கூடவே இருந்து நடத்திக்கிட்டு இருக்காரு. கடவுள் தான் அவங்க எல்லாம் வளர்த்துனாங்க. கடவுள் தான் அவங்க நல்வழிப்படுத்தினாங்க. எந்த பாட்டுங்க நான் சொல்றது? எங்க வீட்டில் அவர் சொல்லிட்டாரு எல்லாம் பொண்ணான வாழ்க்கை பத்தி அது சொன்னாங்களா. அப்புறமா வாழ்க்கையே அது பொய்யதான ஒரு பாட்டு இருக்கு. என்ன எக்கச்சக்கமா எனக்கு ஒண்ணுமே தெரியும். ஓலை குடிசையில போட்டு உன் கூட உட்கார்ந்து குருவே நான் கொஞ்சம் பேசணுமேன்றாரு. எங்களுக்கெல்லாம் கூட ஆசையா இருக்கு. கடவுள் கூட ஒரு நாள் நம்ம எல்லாம் பேசலாங்க. ஆனா நம்பிக்கையோட எப்பவுமே நான் சொல்லுவேன் பாருங்க, சரணாகதி டோட்டல் சரண்டர். நம்ம என்ன பண்ணுவோம், இன்னைக்கு ஒரு சாமி சொல்லுவாங்க, நாளைக்கு ஒரு சாமி சொல்லுவாங்க. அங்க வந்துட்டாரு இந்த ஜோசியரு, இவர் இப்படி சுத்த சொன்னாருன்னு ஓடி போயிடுவோம். போகாதீங்க, நம்ம சத்துருவை நல்லா டைட்டா பிடிச்சுக்கோங்க, விடவே மாட்டோம் அப்படின்னு சொல்லி இருங்க. நிச்சயமா நம்ம கூடவே இருக்காரு. அப்புறம் ஒன்று கவனிச்சிங்களா, நம்ம வந்து வக்கீல் சார் எழுதின பாட்டு எல்லாமே சத்குரு சரணம் அப்படிதான் முடியும். நீங்க நல்லா நோட் பண்ணுங்க. ஒரு பாட்டுலயும் சரணம் கூப்பிடுங்கன்னு அவரே சொல்லிட்டாரு. அதனால நீங்களும் டெய்லி சத்குரு சரணம் சத்குரு சரணம் சொல்லிக்கிட்டே இருங்க. எவ்வளவு மிரக்கல்ஸ் நடத்துவார் தெரியுமா நம்ம பகவான். கேட்டதெல்லாம் கொடுக்குற இன்ஸ்டன்ட் கடவுள் நம்ம ஒரே பகவான், சத்குரு பகவான் தான். நான் நிறைய எழுதிட்டு வந்திருக்கேன். நம்ம ஞான சபை நாயகர் நமது வழிகாட்டி, நம்ம சத் சங்கம் நடத்தி நல்ல புத்தியை புகட்டி நம்ம குருநாதரை எப்படி ஆட்கொள்ள வேண்டும் என்று நம்மளுக்கு எத்தனையோ வழிகள் எத்தனையோ சூட்சமங்கள் சொல்லி தராங்க. ஆனா நம்ம மண்டைக்கு அதெல்லாம் ஏறாது. இங்க அங்கேயும் ஓடி கஷ்டம் வந்ததுக்கு அப்புறம் அங்கேயோ கடவுள் நம்மளுக்கு கஷ்டம் கொடுத்துட்டாருன்னு அழுவோம். கஷ்டம்லாம் கொடுக்கல, நம்மளை பதப்படுத்துறாரு. நீ இங்க இருக்கியா விட்டுட்டு ஓடுறியான்னு நம்மளை பதப்படுத்துறாரு. ஓடாதீங்க, இவரையே பிடிச்சுக்கோங்க. எவ்வளவு கஷ்டம்னாலும் நம்ம மீட்டு வந்துடலாம். நம்மளுக்கு தைரியம் கொடுப்பாரு கடவுள். சரி, நான் இதோட நிறுத்திக்கிறேன். நிறைய பேர் இருக்காங்க, இன்னொருத்தர் இருக்காங்க ஒரே பக்தியா கனடால இருந்து வந்திருக்காரு நிமால். அவர் பேசுறத கேளுங்க. எல்லாரும் நம்ம இந்த குரு பூஜை பல்லக்கு எல்லாமே ஜாலியா கடவுள் கூடவே இருந்து நம்ம பாருங்க, நம்ம கடவுள் எங்கேயோ வந்து உட்கார்ந்து இருப்பாருங்க, கேட்டுட்டு இருப்பாரு நம்ம பேசுறத. நம்ம எல்லாரும் கொண்டாடலாம். இதோ இவர்கிட்ட கொடுக்குறேன். இப்போ அடுத்தது வந்து சகோதரர் தியாக நிம்மாதுன்னு நாங்கெல்லாம் வந்து சென்னையில தான் வந்திருக்கிறோம். இவர் கனடாவில் வந்து வந்திருக்காரு. அதாவது இறைவனை வந்து நேரில் பார்த்ததில்லை, ஆனால் வந்து பல முறை கடவுள் வந்து இவருக்கு காட்சி அளிச்சிருக்கிறாரு. இவர் பாருங்க, இப்போ 2 மாசத்துக்கு முன்னாடி இங்கே வந்தாரு. இப்ப குடும்பத்தோட இந்த குரு பூஜைக்காக வந்திருக்காரு. பக்தினா வந்து இவருக்கு நமக்கு தெரிஞ்சுக்கணுங்க. எவ்வளவு ரூபாய் செலவு? நீங்க கனடால இருந்து குடும்பத்தோட வரணும்னா சும்மா 1 லட்சம் 2 லட்சம் 10 லட்சம் ரூபாய் செலவாகும். அவர் அவ்வளவு செலவு பண்ணி, ஆனா அதெல்லாம் எப்பவுமே அதை பத்தி நினைக்கிறதே கிடையாது. அவரு அதாவது கடவுள் தான். தினமும் காலையில எங்ககிட்ட பேசுவாரு, ஒரு மணி நேரம் பேசுவாரு. எப்ப அவருக்கு நைட்டு 11 மணிக்கு எங்ககிட்ட பேசுவார், எல்லா வேலையும் முடிச்சுட்டு. ஆனா இறைவனை தவிர, நம்ம சத்குரு பகவானை தவிர யாரையுமே எதை பத்தியும் பேச மாட்டார். அவ்வளோ பக்தி. அவரு 2 வயசு குழந்தைக்கு இருக்கிற பக்தி நமக்கு கிடையாதுங்க. அவ்வளோ பக்திங்க. அதாவது இது இவங்க வந்து அவருங்க எப்படி உணர்ந்ததுனால தான் இந்த அளவுக்கு வராரு, தேடி வராரு, கடவுளை தேடி வராரு. ஆனா நம்ம இங்கேயே இருக்கிறோம், நமக்கு அதை பத்தி உணரலன்றதை விட நம்ம ஐயா வந்து பாட்டில் சொல்லியிருக்காங்க, எவ்வளோ நம்ம இங்கேயே இருக்காரு பகவான். ஆனா நம்ம ஒவ்வொரு சித்தரா தேடி அலையிறோம். அப்பா அங்க ஒரு சித்தர் இருக்காருப்பா,
இதுல ஒருத்தர் இருக்காருப்பா, இப்படி தேடி தேடி நம்ம வந்து போயிட்டு இருக்கிறோம். நம்ம பகவான் மேல நமக்கு இன்னும் முழு நம்பிக்கை வரல, நம்ம இன்னும் சரணாகதி அடையல, அதுதான் உண்மை. ஆனா அப்படி இவர் நம்மளுடைய நிம்மால் அப்படி கிடையாது, டோட்டல் சரண்டர் சரணாகதி அவர் பேசுவார். அனைத்து ஞானசபை குடும்ப உறுப்பினர்களுக்கும் வணக்கம். நான் கனடாவில் இருந்து வந்திருக்கேன். ஆனால் என்னுடைய பிறப்பு பூர்வீகம் ஸ்ரீலங்கா. அங்கிருந்து கனடா சென்று கனடாவில் இருந்து இன்றைக்கு மதுரை ஞானசபை பாச சபைக்கு வந்திருக்கேன்னா அதுக்கு குருதான் காரணம். அதற்கு எல்லாத்தையும் விட எங்கள் வக்கீல் ஐயா அவர்கள் எல்லாரையும் வழி நடத்தி கொண்டிருக்கிற முறை ஆனால் உணரப்பட முடியாமல் இருக்கிறது என்பது சில கட்டங்களில் வருத்தமாக இருக்கிறது. அவரை பாடல்களாக எழுதவில்லை, அவர் தந்த உணர்வுகளை தான் ஒவ்வொரு பாடல்களையும் எழுதியிருக்கிறாரு. அந்த பாடல் ஒவ்வொன்றும் தான் இன்றைக்கு என்ன இந்த மேடையில் இருக்க வைத்திருக்கிறது என்றது என் குருவுக்கு தெரியும், என் குருவுக்கு தெரியும். ஒவ்வொருத்தரும் நீங்க உங்க மனசுல நினைக்க வேண்டியது உங்கள் குரு, என் குரு, என் அப்பா. இதுதான் ஐயாவிடம் வந்து நீங்க என்னத்தை கேட்டும் எதுவும் கிடைக்காது. உங்கள் பாசத்தை மட்டும் ஐயாட்ட கொடுத்தா அவர் திருப்பி கொடுக்கிறது அளவில்லாதது. ஆகவே நீங்கள் அனைவரும் பாசத்தை கொடுங்க, பக்தியை கொடுக்காதீங்க. பக்தி எல்லாம் அது போலி. நாம பக்தி பயபக்தி என்றோம், அதெல்லாம் என்னது? பாசமா இருங்க, திருப்பி அவர் 100 மடங்கு பாசம் கொடுப்பாரு. அந்த பாசத்துல எல்லாமே கிடைச்சிடும். நீங்க கேட்காததும் கிடைக்கும், எதிர்பார்க்காததும் கிடைக்கும். உங்களை அடுத்த நிலைக்கு உயர்த்தி செல்லுறதுல எங்க குருவை விட, என் குருவை விட இந்த உலகத்தில் எந்த ஒரு குருவாலும் முடியாது. ஒவ்வொருத்தரும் உங்கள் மனசுல நீங்க நினைக்க வேண்டியது உண்டே ஒன்று, இது என் அப்பா, என் அப்பா, என் அப்பா. இதை மட்டும் மீண்டும் மீண்டும் நீங்க நினைச்சு பிரார்த்தனை பண்ணாதீங்க, பாசமா பேசுங்க. உங்க வீட்டில் ஒவ்வொரு வீட்டிலையும் ஐயாண்ட படம் இருக்கும். காலையில் எழுந்தினோடனே போய் உங்க மனசார எப்படி ஐயா இருக்கிறீங்க, சுகமா இருக்கிறீங்களா, சௌக்கியமா இருக்கிறீங்களா ஒரு கணக்கு கேட்டு பாருங்க. திருப்ப ரிப்ளை உங்களோட மனசுக்கே உதைக்கும். நான் சௌக்கியமா இருக்கிறேன்டா, நீ எப்படி இருக்கிறான்னு உங்களுக்கு உணர்த்துவாரு. அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. பாசத்தால மட்டும் நம்ம குருவை அடையலாம், வேற எதாலுமே அடைய முடியாது. இந்த பாடல்களை வெளியீட்டு விழாவில் ஓல குடிசையிலே உட்கார்ந்து நாம் பேசணுமே என்று அந்த வரி எழுதியிருக்கிறார். குருவே உன்னுடன் நாம் பேசணும் என்று. இந்த வார்த்தையில ஒரே ஒரு வார்த்தையை எடுத்துருவோம், குருவை தூக்கிடுவோம், செல்லமே என்று போட்டுருவோம். அந்த பாடல் எப்படி இருக்கு? அந்த பாடல் வந்து ஒரு சினிமா பாடல் மாதிரி வரும். செல்லமே என்றா என் துணையாளோட இருந்து பேசணும் போலதான் தோன்றும் அந்த பாடல் வரும். ஆனா அதுல அவர் உருவாக்கி இருக்கிறது பாசத்தை தான் அந்த பாடலை உருவாக்கி இருக்கிறார். இதுல வேற எதுவுமே இல்லை. ஆகவே பாசம் மட்டும்தான் நம்ம குருவை அடைய முடியும், வேறு எதாலும் அடைய முடியாது. இந்த விளக்கு பூஜை எல்லாருமே பண்ணுறீங்க, அதுல வந்து உங்க பாசத்தை காட்டுங்க. முடிஞ்சா நீங்க ஐ லவ் யூ ஐயான்னு கூட சொல்லலாம், அதுல எந்த தப்புமே இல்லை. ஏனென்றா பாசம் தான் இங்க முக்கியம். பாசத்தால எதையும் அடையலாம். நீங்க கேட்கிறதையும் கொடுப்பார், கேட்காதையும் கொடுப்பார். நன்றி, வணக்கம். எது நடந்தாலும் நின் செயலன்றோ, என் செயல் என்று சொல்வது நன்றோ. எது நடந்தாலும் நின் செயலன்றோ, என் செயல் என்று சொல்வது நன்றோ. வெற்றியும் தோ
தோல்வியும் அருளின் எல்லை, வெற்றியும் தோல்வியும் உன் அருளின் எல்லை. நான் கைகால் மட்டும் அசைக்கின்ற பிள்ளை. சத்குருவே இது மெய்தானே, நான் என்று சொல்வது பொய்தானே. எது நடந்தாலும் நின் செயலன்றோ, என் செயல் என்று சொல்வது நன்றோ.